பண்ணணும்னா இந்த அளவுக்கு ஒரு சைக்கோக்காரனை தான் லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காதல் இருக்குது. எல்லாரும் வளர்ந்துட்டு இருக்க நேரத்துல நம்ம ஹீரோக்கு சேலஞ்ச் வருது. என்னன்னா அவங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிற பொண்ணை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்ச நம்ம ஹீரோனி அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற பொண்ணை அடிச்சு விரட்டிடுறா. அந்த இடத்துல யூபி கிஸ் வாங்குறா. நைட்டு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற பொண்ணு பேர் லாரா. நம்ம ஹீரோ கூட தான் வேலை செஞ்சுட்டு இருப்பா. அவ மெசேஜ் பண்ணுவா, நம்ம உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனுக்கே தெரியாம லாராவை பார்க்க எப்படியாவது போயிடறான். போய் பார்த்தா லாராவை செங்கல் வச்சு அடின்னு அடிச்சு சாவடிச்சிடறா. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ கதறி அழுகுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்த நாள் அதே ஸ்டிக்கு கடைக்கு திருப்பியும் போறான். ஸ்டிக் 2 எடுப்பான். 2 எடுத்துட்டு ஒன்னு உடைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனால உடைக்கவே முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் ஃப்ரெண்டு போய் ஹெல்ப் கேட்கும் போது நான் சொல்றது முக்கியமான விஷயம் கேளுன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சும்மா தமாஸ் பண்ணாதுன்னு சொல்லுவான். ஆனா அந்த ஸ்டிக்கை உடைச்சு 1 மில்லியன் காசு வேணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த காசு வந்துடும். இதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு இன்னொரு ஸ்டிக்கை எடுத்துட்டு போவான். போனா நம்ம ஹீரோனி கண்ணை வச்சுட்டு நின்றுட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்தா ஹீரோ பயந்துட்டு எப்படியாவது ஹீரோனை சமாதானப்படுத்திட்டு பாத்ரூம்ல போய் இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை எல்லாம் 4-5 எடுத்து வாயில போட்டுப்பான். இப்படியே செத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஹீரோனி மேல லவ் வந்து கிஸ் அடிச்சிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அந்த ஸ்டிக்கை ஹீரோ உடைக்காம ஹீரோனிக்கு என்ன ரொம்ப லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி தான் அந்த ஸ்டிக்கை உடைச்சிருப்பா. பார்த்தா ஹீரோவும் செத்துறான். ஆனா ஹீரோனி சாவலான்னு சொல்லி போகும்போது தான் திடீர்னு அவளுக்கு ஞாபகம் வருது, நம்ம ஏன் இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பழசுல ஞாபகம் வந்து இங்க இருந்து கிளம்பிடுறா.